வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோக்கான பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் அப்படி என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா, சிவகங்கையிலேருந்து வந்திருக்கிற கதிரேசன் மீனாட்சி தம்பதியர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு அவங்களோட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வழக்கறிஞர் டைட்டஸ் ஒரு சக யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதில் எது உண்மை எது போயின்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கிளிக்கு தான், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கேஸ்க்கான உள்நோக்கம் என்னன்றது சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியர்கள் தொலைக்காட்சியில் கொடுத்த இன்டர்வியூவில் குஷ்புவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினதையும் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வீடியோவோட ஆரம்பத்தில் 65,000 ரூபாய் கேட்டிருக்கிறதுக்கான செலவுகளை சொல்கிறாரு. அவங்க வாழறதுக்கு வசதி இல்லாமல் ஏழையாக இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்கி தர வழக்கு போடணுன்ட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் அதன் அடிப்படையில் அவங்க ஆவணங்களை எல்லாம் அவர் அதை சொல்லும்போது அவரே சிரிக்கிறார். அவருக்கே தெரியுது அவ்வளோ நெக்கலான விஷயம் அதுன்ட்டு. அவங்க ஃபோட்டோக்கள் மற்றும் சாட்சிகள் எல்லாம் இருக்குன்றாங்க. உறவினர்கள் மற்றும் பள்ளிக்கூடத்தில் பயின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறவங்க அடிப்படையில் ஜீவனாம்ச வழக்கு மேலூர் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அந்த வழக்கில் 65,000 ரூபாய் மாதம் ஜீவனாம்சமாக 2 பேருக்கும் சேர்த்து கேட்டிருக்கிறோம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இது வரைக்கும் சொன்னது கூட பரவாயில்ல, ஆனால் இதுக்கு மேலே அவர் சொல்ல போகிறது கேட்டு எந்த ஒரு மனசாட்சி உள்ளவனுக்கும் கோவம் வரதான் செய்யும். அதில் அதிகமான தொகை மருத்துவ செலவுக்கு தான் மாதம் தலா 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு கேட்டிருக்கிறோம். அதாவது ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாவா, 2 பேருக்கு சேர்த்து 40,000 ரூபாவா. 2 பேருக்கு சேர்த்து 40,000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கே போவாங்க? 40,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு என்ன இருக்குது போகுது 2 பேருக்கு? அது எப்படி ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் ஈக்குவலாக 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு ஆகும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 20,000 ரூபாவா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 20,000 ரூபாவு தான்? 2 பேருக்கு சேர்த்து மாதம் 40,000 ரூபான்றது உண்மையாகவே ரொம்ப அநியாயமான ஒரு அமௌண்ட்டு. இது முற்றிலும் போய். வீட்டு வாடகைக்கு 5,000 ரூபா கேட்டிருக்கிறோம். அப்புறமா அவங்க உணவு செலவுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் கேட்டிருக்காங்க. சாதாரண விலையில் ஆளுக்கு 10,000 ரூபான்றது உண்மையாகவே ரொம்ப அதிகம். 2 பேருக்கு சேர்த்து 20,000 ரூபான்றது உண்மையாகவே ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். இவரோட இன்டர்வியூவில் ஆரம்பத்தில் இவர் சொன்னார் அவங்க ஏழைப்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வாழறதுக்கு வசதி இல்லாமல் ஏழையாக இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் 2 பேருக்கு 20,000 ரூபான்றது ஒரு நாளைக்கு 666 ரூபாய். எந்த ஒரு ஏழையும் தினமும் 666 ரூபாய்க்கு செலவு பண்ணி சமையல் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படி தான் 65,000 ரூபா சாதாரண இப்போது உள்ள விலைவாசியில் இது ஒரு சாதாரண தொகை தான் இப்போ கேட்டிருக்கோம். பொய் பேசலாம், ஆனால் இந்த அளவுக்கு இதுதான் சாதாரண விலைன்னு சொல்கிற ஒரு பொய் யாருமே ஏற்றுக்கவே முடியாது. இது சாதாரண விலை கிடையாது, உண்மையாகவே இது ரொம்ப அநியாயமான ஒரு விலை. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண உடனே அவனோட மார்க் கார்டை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்டை எல்லாம் கையில் இருக்குது. அதில் கலைச்செல்வன் ஒப்பு போட்டிருக்கிறாரு. இதில் கலைசெல்வன் சொல்லிட்டு ஒப்பு போட்டிருக்கிறாரு, அதாவது சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் அட்டையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2002ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் இவர் சொல்லியிருக்கிறதுல மார்ச் 2002 வரைக்கும் அவர் கலைசெல்வன் ஊரில் தான் இருந்திருக்காருன்றது இதால் நிரூபணமாகுது. வேற ஒரு ஸ்கூல் அதே ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்புறமா 11ஆவது வகுப்பில் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூரில் சேர்த்து அங்கே ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்ருக்குறாங்க. அதுக்கு அந்த ஒரு மாதம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்கு போன கலைச்செல்வன் அங்கேருந்து போயிட்டார். ஒரு மாதம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்கு போன கலைச்செல்வன் அங்கேருந்து போயிட்டாரு. ஒரு மாதம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்கு போன கலைச்செல்வன் அங்கேருந்து போயிட்டாரு. எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் மார்ச் 2002 இருக்குது. எப்படியும் எல்லா மாதமும் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக லீவ் விட்டுருப்பாங்க. மே மாதத்தில் ஏதோ ஒரு தேதியில் தான் இவர் போய் 11ஆவது வகுப்பு சேர்ந்துருக்காருன்னு வைக்கலாம். லாயர் சொல்கிறபடி அவர் ஒரு மாதம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் காணா போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி விசு என்பவர் அவர் தன்னை பெருமைப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத விளம்பரத்தை தேடுறதுக்கும் தான் இந்த இடத்துல ஏதோ சின்ன குழந்தையிலே தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க.
விசு அவருக்கு விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் 36 வருஷமாகவே சினி ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கார். 36 வருஷத்தில் கிடைக்காத பப்ளிசிட்டி இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லி தான் கிடைக்கணுன்ற அவசியம் அவர் கிடையாது. இப்போ அடுத்ததாக கதிரேசன் மீனாட்சி அவங்க 2 பேரும் சன் டிவிக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வியூவை பார்க்கலாம். அதில் தனுஷ் அவங்க புள்ள இல்லைன்ற ஆதாரத்தை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. சரி, படிக்க பிடிக்கலன்னா உங்க புள்ளை நீங்க சொல்றீங்க, இவ்வளவு வருஷமா நீங்க காப்பாத்திருக்கீங்க, வீட்டுல வச்சிருக்கீங்க, கொடுமைப்படுத்துறீங்களா, அடிச்சீங்களா? அப்புறம் திடீர்னு 16 வயசு பையன் படிக்க பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அவருக்கு வந்து சயின்ஸ் குரூப்பா கொடுத்து விட்டாங்க. சரிங்க. சயின்ஸ் குரூப்ல உள்ள வார்த்தைகள் வந்து அவருக்கு புரியல. சரி, புரியலைங்க, எனக்கு அந்த சயின்ஸ் குரூப் புரியல, வார்த்தைகள் புரியல அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து ஸ்ட்ரைக்கு வரட்டும், டீச்சர்ஸ்க்கு என்ன வரட்டும், உனக்கு வேற குரூப், உனக்கு எந்த குரூப் பிடிக்குதோ அதை மாற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார். அங்கே திருப்பத்தூர்ல இருந்து மலைப்பட்டிக்கு வந்தார், மேலூர் மலைப்பட்டிக்கு. அங்கே சாப்பிட்டுட்டு ஆடி மறுநாள் 2ஆம் தேதி அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 2 புஸ்தகம், சயின்ஸ் புஸ்தகம் 2 புஸ்தகம், ஒரு டிஃபனு, பேனா, சாவி எல்லாம் எடுத்து பூட்டு பெட்டி கொடுத்துருந்தோம். அந்த பூட்டு சாவி எல்லாம் எடுத்துக்கிட்டு போனேன். இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஆடி 1ஆம் தேதி அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆடி 2ஆம் தேதி தான் போயிருக்காரு. இந்த ஆடி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை 17 வருது, வெட்னஸ்டே அன்னைக்கு அவர் வந்திருக்காரு. அடுத்தது ஜூலை 18ஆம் தேதி அவர் போயிருக்காரு. இதுதான் ஆடி 2ஆம் தேதி அவங்க சொல்கிற கணக்குப்படி. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி மே மாதம் துளுவதோ இளமை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கலைசெல்வன் ஓடி போயிருக்காரு. கலைசெல்வனுக்கும் தனுஷ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. 2002 ஆடி மாதம் 1ஆம் தேதின்றது ஜூலை 17 வருது. ஆடி 2ஆம் தேதி வந்து ஆங்கில மாதம் ஜூலை 18 வருது. ஆனால் துளுவதோ இளமை படம் மே 10, 2002 அன்னைக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு சாதாரண ப்ரூஃபே போதும் இவங்க 2 பேரும் வந்து தனுஷை தான் புள்ளன்னு சொல்றது அது ஒரு ரொம்ப பெரிய அபத்தம். இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே கோர்ட்ல சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேஸ் ஏற்கனவே டிஸ்மிஸ் ஆயிருக்கும். கோர்ட்ல சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாத ஒரே காரணத்தினால தேவையில்லாம இது எவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. மேம் நீங்க தான் ஃபைனலா சொல்லணும். கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு அந்த பையன் காணா போனாங்கன்னு அந்த ஒரு மன அழுத்தத்துல வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அதனால இவங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஆக்ஷன் வந்து இப்ப கூட நீங்க காவல் நிலையத்துல கொடுத்து அங்க அடையாளங்களை கொடுத்து நீங்க விசாரிக்கலாம். சங்கமித்ரா மேடம் சொன்ன மாதிரி நீங்க இன்னும் டைம் இருக்கு. நீங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா ஆதாரங்களை கொடுத்துட்டு உங்க பையன் எங்க இருக்கான ஒரு தடவை முழுசா இந்த 14 வருஷமா எங்க இருக்கான ஒரு தடவை மிஸ்ஸிங் கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் தேட சொல்லுங்க. தயவு செய்து அது பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும் உங்களுக்கும். 14 வருஷமா ஒண்ணுமே உடம்பு எல்லாம் போச்சு, பொழப்பு போச்சு, எல்லாம் போச்சு மேடம், பொழப்பும் போச்சு, எல்லாம் போச்சு, சாகர கூட நான் போயிட்டேன். இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க உங்க பையனோட புகைப்படம் எல்லாம் காமிச்சிருக்கீங்க, போட்டோஸ் காமிச்சிருக்கீங்க. உங்க பையன் எங்கேயாவது இருந்தா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டுனா தயவு செய்து உங்க அப்பா அம்மா தேடி வீட்டுக்கு போங்க. இந்த வயசுல அப்பா அம்மா கஷ்டப்படுறது கண்டிப்பாக யாராலையும் ஏத்துக்க முடியாது. உங்களுடைய வளர்ப்பு நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை உங்க அம்மா மேல உங்க அப்பா மேல எங்களுக்கு இருக்கு. சின்ன வயசுல காணாம போனவரை 32 வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மனில இருந்து தன்னுடைய பூர்வீகம் அப்பா அம்மா எங்க இருப்பாங்க தேடி திருநெல்வேலியில வந்து அப்பா அம்மாவை சந்திச்சுட்டு போயிருக்காரு. சோ உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்க பையன் பேர் வந்து கலைச்செல்வன். கலைச்செல்வன் இந்த பேர்ல நீ உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க அப்பா அம்மா தேடி வாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன், உங்களுக்காக நான் இருக்கேன், உங்க அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களை ஏத்துக்குங்க. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் மேம். இந்த பெற்றோர்களுக்கு அவங்களோட அதாவது உண்மையான புள்ள கலைச்செல்வனோட ஆதரவு தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க காசுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி தெரியல. இவங்க காசு கேட்கறது எல்லாமே நடுவில் இருக்கிற லாயருங்க அவங்களோட ஃபீஸ் வாங்குறதுக்காக இவங்களை உசுப்பேற்றி அந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ண வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. உண்மையாகவே எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும்
முடியாத வயசில் தன்னோட பையனோட துணை கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மன அழுத்தம் தான் அவங்கள இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த கஷ்டப்படுற தம்பதியர்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுறதுல இது ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக அவங்களுக்கு இருக்கும். ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தது என்ன கண்டென்ட் போடணுன்றது கமெண்ட்டில் போடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.